பர்மிங்ஹாம் நகரில் விளையாட்டு திடல் ஒன்றில் ஏற்பட்ட விபத்து காரணமாக பலர் காயமடைந்துள்ளார்கள். NHSல் பணிபுரிந்த ஊழியர் ஒருவரை கொலை செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2வது மாதமாகவும் அக்டோபர் மாதத்தில் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பக்கிங்ஹாம் பேலஸில் பணிபுரிகின்ற ஊழியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். கடிதங்களை ஒழுங்காக விநியோகம் செய்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராயல் மெயிலுக்கு 10.5 மில்லியன் பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் லண்டன்ல இருக்கிற ஒரு பார்க்கில் கிறிஸ்மஸ் லைட்ஸ் போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் அலங்காரங்கள் பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொளி தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலில் வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோக்கான லிங்க் கீழே முதலாவது கமெண்ட்ஸில் போட்டு பின் பண்ணியிருக்கிறேன். எனவே ஆர்வமுள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பர்மிங்ஹாம் நகர மத்தியில் போடப்பட்டிருக்கின்ற விளையாட்டு திடல் ஒன்றில் நேற்றிரவு விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது. 55 மீட்டர் உயரமான ஒரு விளையாட்டு ராட்டினம் சரிந்து விழுந்ததில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அதிலே 2 பெண்கள் இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து சம்பந்தமாக 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் சம்பவ இடத்தில் காயமடைந்த ஏனைய 12 பேர் அந்த இடத்தில் வைத்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெய்வாதீனமாக அவர்களுக்கு தீவிரமான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என சொல்லப்படுகின்றது. இந்த 55 மீட்டர் உயரமான ராட்டினம் என்ன காரணத்துக்காக சரிந்து விழுந்தது என்பது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். பர்மிங்ஹாம் நகர மத்தியில் போடப்பட்டிருந்த சிட்டி ஸ்டார் ஃபிளையர் என்று சொல்லப்படுகின்ற இந்த விளையாட்டு திடலில் தான் இந்த விபத்து சம்பவம் நேற்று 12ஆம் தேதி இரவு நடந்துள்ளது. லண்டன் பக்கிங்ஹாம் பேலஸில் வேலை செய்கின்ற ஊழியர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்கிங்ஹாம் பேலஸில் வேலை செய்கிற 24 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று லண்டனில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பக்கிங்ஹாம் பேலஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு லண்டன் விக்டோரியா பகுதியில் இருக்கிற ஒரு பார்ல வச்சு பார்ட்டி நடந்திருக்குது. கிறிஸ்மஸ் பார்ட்டி. அதாவது அந்த பார்ட்டிக்கும் பக்கிங்ஹாம் பேலஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே வேலை செய்கிற நிறைய ஸ்டாஃப் ஒன்று கூடி தங்களுக்குள்ள ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் கிறிஸ்மஸுக்காக. அப்ப அந்த பார்ட்டி நேற்றிரவு நடந்துள்ள 24 வயதுடைய பெண் ஒருவர் வரம்பு மீறி நடந்து கொண்டார் என்று சொல்லியும் அங்கிருக்கிற கிளாஸுகள் போத்தல்கள் போன்றவற்றை உடைத்தார் என்றும் மோசமான முறையிலே பார்லே நடந்து கொண்டார் என்று சொல்லியும் குற்றஞ்சாட்டப்பட்டு இப்பொழுது அவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துக்கும் பக்கிங்ஹாம் பேலஸுக்கும் நேரடியான தொடர்புகள் எதுவுமே இல்லை. இருந்த போதிலும் கூட அந்த பார்ட்டியில் கலந்து கொண்டவர்கள் எல்லோருமே பக்கிங்ஹாம் பேலஸில் வேலை செய்பவர்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே அந்த குறிப்பிட்ட பெண்மணி இப்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இது சம்பந்தமான உள்ளக விசாரணைகளை தாங்களும் ஆரம்பித்திருப்பதாக பக்கிங்ஹாம் பேலஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரித்தானியாவையே உலுக்கிய ஒரு மோசமான கொலை சம்பவத்துக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட கொலையாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுள் தண்டனையில் முதல் 10 வருடங்களும் 8 மாதங்களும் கடூழிய சிறை தண்டனையாக இருக்கும். அதன் பின்னர் அவருக்கு சாதாரண தண்டனை கிடைக்கும் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், NHSல வேலை செய்கிற ஒரு NHS ஸ்டாஃப், ஒரு பெண்மணி, அவாக்கு 37 வயது, 3 பிள்ளைகளினுடைய தாயார். அவ NHSல வேலை செய்கிறவா. அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நத்தாலி ஷொட்டர் என்றது அவனுடைய பேர். அவ வேலை முடிச்சுட்டு வீட்டை போய் கொண்டிருக்கக்குள்ள மேற்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற சவுத்தோல் பார்க், உங்களில் அநேகமானாக்களுக்கு இந்த பார்க் தெரிஞ்சிருக்கும், சவுத்தோல் பார்க், அங்க வச்சு இந்த பெண்ணை கடத்தி பலமுறை, ஒன்றுக்கு பலமுறை பாலியல் வன்புணர்வு செய்து
அதில் வந்து அந்த பெண் வந்து உயிரிழந்திருக்கிறார். அந்த பாலியல் வன்புணர்வு செய்யக்குள்ள பல தடவை வந்து அதில் ஹார்ட் அட்டாக் வந்து அதை தாங்க முடியாமல் தான் அந்த பெண் வந்து உயிரிழந்திருக்கிறார். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமட் லிடோன்றது அந்த குற்றவாளியினுடைய பேர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். உடனடியாகவே இவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வந்தவர். அதன் பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை அவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது NHS ஸ்டாஃப் ஆகிய நத்தாலி ஷொட்டர் அவர்களுடைய இந்த கொலை சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா NHS மத்தியிலும் பிரித்தானியா எங்கும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது. பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் தொடர்ந்து சரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக இன்று வெளிவந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ONS என்று சொல்லப்படும் தேசிய புள்ளி விவரவியல் திணைக்களம். இந்த தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அக்டோபர் மாதத்திலேயும் வந்து, அதாவது தொடர்ச்சியான 2வது மாதமாகவும் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது லேபர் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின்னர் 2வது மாதமாக தொடர்ச்சியாக இப்பொழுது பொருளாதார சரிவு இடம்பெற்றுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்பது சம்பந்தமாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் வழங்கிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் வரும் மாதங்களில் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும் என தான் திடமாக நம்புவதாக தெரிவித்துள்ளார். கடிதங்களை ஒழுங்காக விநியோகம் செய்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராயல் மெயிலுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 10.5 மில்லியன் பவுண்ட்ஸ். 10.5 மில்லியன் பவுண்ட்ஸ் இப்பொழுது ராயல் மெயில் வந்து குற்றப்பணம் செலுத்த வேண்டியிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கோவிட் பேண்டமிக்கு பிறகு 2வது தடவையாக இந்த குற்றப்பணம் செலுத்தினமாம். இதுக்கு முதலும் ஒருக்கா குற்றப்பணம் செலுத்தி இருக்கணும், ஒழுங்காக கடிதம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி இப்போ 2வது தடவையாக 10.5 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் செலுத்த வேண்டி இருக்குது. ஏன் இந்த குற்றப்பணம் என்று சொன்னால், ராயல் மெயிலுக்கு வந்து ஒரு டார்கெட் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்ததாம். அதாவது 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு இந்த ஒரு வருட கால பகுதிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான டார்கெட் கொடுக்கப்படும். இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட டார்கெட் என்னென்று சொன்னால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெட்டர்ஸ் இருக்குத்தானே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெட்டர்ஸ் வந்து 93% சரியான முறையில் டெலிவர் பண்ணியிருக்கணும்ன்றது ஒரு டார்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெட்டர்ஸுக்கு. ஆனால் அதில் வந்து ராயல் மெயில் வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 74.7% மட்டும்தான் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அதாவது 93% லெட்டர்ஸ் வந்து சரியாக கொடுத்துருக்கணும். ஆனால் 74.7% முதல் தர கடிதங்களை மட்டும்தான் ராயல் மெயில் வந்து டெலிவர் செய்திருக்குது. இன்னும் ஏராளமான கடிதங்கள் வந்து காணாமல் போயிருக்குது. அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் லெட்டர்ஸ் இருக்குதானே, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்கெட் எவ்வளோன்னு சொன்னால் 98.5% டார்கெட். ஆனால் ராயல் மெயில் கொடுத்த கடிதங்கள் வந்து 92.7%. செகண்ட் கிளாஸ் லெட்டர்ஸில் வந்து 98.5% டார்கெட் இவ்வளோ லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுத்தது வந்து 92.7% லெட்டர்ஸ் வந்து ராயல் மெயில் கொடுத்திருக்குது. மிச்சத்தை வந்து துளைச்சி போட்டினம். எனவே இந்த குற்றத்துக்காக இப்பொழுது குற்றப்பணம் வந்து அறவிடப்பட்டிருக்கிறது. ராயல் மெயில் கூட கடிதங்களை துளைக்குமா என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இருந்த போதிலும் கூட பல மில்லியன் கணக்கான கஸ்டமர்ஸ் உடைய கடிதங்களை வந்து துளைச்சிருக்கணும் இந்த ஒரு வருட கால பகுதியில். அதனால தான் இப்போ 10.5 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் வந்து அறவிடப்பட்டிருக்குது. சரி, ராயல் மெயிலினுடைய இந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களுக்கு குற்றப்பணமும் அறவுறன்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி வரும். அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் Ofcom. Ofcom என்று சொன்னால் என்னென்னா, தி ஆஃபீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். தி ஆஃபீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுற நிறுவனம் தான் இந்த குற்றப்பணத்தை வந்து அறவிட்டிருக்கிறது. இந்த Ofcom நிறுவனத்துக்கு வந்து நிறைய பணிகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி லைசன்ஸை வழங்குறதும் வந்து இந்த Ofcom தான். அது டிவி லைசன்ஸ் வந்து ஒழுங்காக கொடுக்கப்படுதா, அதில் ஏதாவது முறைகேடுகள் நடக்குதான்றதை கண்காணிக்கிறதும் இந்த Ofcom தான். அதே மாதிரி எங்களுடைய வீட்டுக்கு வர்ற கேஸ் லைன், எலக்ட்ரிசிட்டி, மற்ற சர்வீஸ் எல்லாத்தையும் வந்து கண்காணித்து அதை வந்து ரெகுலேட் பண்ணுற அந்த பணி வந்து Ofcomக்குரியது. எனவே Ofcom நிறுவனம் இப்ப வந்து ராயல் மெயிலுக்கு 10.5 மில்லியன் பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிட்டுள்ளது. பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு பிறகு இப்பொழுது பிரித்தானியாவுக்கு பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் குடியேறிகள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அதாவது நேற்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மொத்தமாக 9 படகுகளில் 609 பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள்.
நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.